இந்த சபாமணி மண்டபத்திற்கு அறுபத்தாண்டு சத்திரங்களை மக்கள் மத்தியே செல்ல தெளிவாக அனைத்து விவரத்தை தெரிவிக்க வேண்டும். மன்னர் மன்னவா தெரிவிக்க வேண்டும். தம்பி பரந்தாமா நலமாக இருக்கிறாய் அப்பா. அண்ணா, தாங்கள் அருளினால் உடல் உயிர் ஆவி என்று சொல்லப்பட்ட தம்பிமார்கள் 3 பேர்களும் தாய்மார்கள் கோசலை கைகேசி சுமத்தரை என்று சொல்லப்பட்ட தாய்மார்கள் 3 பேர்களும் அங்குடன் அனுமான் நீலன் மேகன் குமுதன் சாமந்தன் என்று சொல்லப்பட்ட 18 பல தலைவர்களும் 72 வளர்ச்சியாளர்களும் நமது குடிப்படைகளும் குலக்கூர் வசிஷ்டரும் எனது மனைவி சுதர்கீர்த்தியும் வரதன்னார் மனைவி மாண்டவியும் கட்டுவிடார் மனைவி ஊர்மலாதேவியும் தாங்கள் மனைவி சீதாலட்சுமியும் எவ்விதா குறையின்றே வாழ்ந்தேறி வருகின்றோம். பரந்தாமா தம்பி அண்ணா, ஆனால் உன்னிடத்தே ஒரு பெருமை இருக்கிறது அண்ணா. செக்கதையில் வாக்கியம் பிரகாரம் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்ற போது நம் தந்தை தயரத சக்கரவர்த்தி அவர்களும் ராமா 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 என்றே அழைத்துக் கொண்டிருப்பார். வா ராமா ஓ ராமா திரும்பவும் வா ராமா 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட நமது அருமை தந்தை நான் 14 ஆண்டுகள் சென்றதை மக்கள் பிரகாரம் காலகம் சென்றதை கண்டறிந்து தாயாரோடு அறிந்து உயிர் கொடுத்தார். ஆனால் தந்தையின் ஜீவ சடங்கு செவிலிருக்க யார் அருகே இருந்தார்கள்? அன்பு தம்பி வரலோ கேதைய நாட்டிற்கு தாய் மாமன் வீட்டிற்கு சென்று விட்டார். அருமை தம்பி எப்போ என் உடன் காலகம் வந்து விட்டார். நம்முடைய தந்தையின் ஈம சடங்கை முடிப்பதற்கு பெரும் பாக்கியத்தை பெற்றவனை உண்மைதான் அண்ணா. ஒவ்வொருவரை விட பெரும் பாக்கியம் பெற்றவன் உண்மை. தந்தையின் ஈம சடங்கை அருகிலிருந்து செய்து முடிப்பதற்கு அப்படிப்பட்ட வாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அண்ணா, சத்துருக்கன் எல்லா சதுரங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட சத்துருக்கனை தம்பி அண்ணா இன்றுமோ எந்த வளமோடு வாழ வேண்டுமோ